இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடகம் ராசி பலன். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையேயான ஒற்றுமை மேலும் வலுப்பெறும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஆதரவாக இருப்பார். பிள்ளைகளால் பெருமை தரும் செய்திகள் கிடைக்கலாம். உறவினர்களால் சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் சரியாகிவிடும். சிலருக்கு புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பும் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றும் பாக்கியமும் கிடைக்கும். பணியிடத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடும். அது எதிர்கால முன்னேற்றத்திற்கு சாதகமாக அமையும். இதுவரை இருந்த தவறான புரிதல்களும் அவப்பெயர்களும் நீங்கி நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரத்தில் கடுமையான உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட வருமானம் உயரும். வங்கிக் கடன் அல்லது நிதி உதவி தொடர்பான முயற்சிகளும் வெற்றியடையும். குடும்பப் பெண்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 3, 5. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சிம்மம் ராசி பலன். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளைத் தொடங்கும் முன் நன்கு யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. உடல்நலம் முன்னேற்றம் காணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நலத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை. தாய்வழி உறவினர்களால் சிறிய சிக்கல்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு அலுவலகச் சூழல் சாதகமாக அமையும். மேலதிகாரிகளின் பாராட்டும் சில சலுகைகளும் கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபம் சற்று குறைவாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் நிலைமை மேம்படும். போட்டிகளை சமாளிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். புதிய முதலீடுகள் அல்லது புதிய திட்டங்களை தற்போது ஒத்திவைப்பது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாக அமையும். பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட நாள்கள் 5, 9. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. சந்திராஷ்டமம் 3 முதல் 4ஆம் தேதி இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். கன்னி ராசி பலன். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் பொருளாதார நிலை சீராக இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அவற்றை சிரமமின்றி சமாளித்து விடுவீர்கள். நெருங்கிய உறவினர்களிடம் பொறுமையுடனும் பக்குவத்துடனும் நடந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியிடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கலாம். தற்போது புதிய வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது. சக ஊழியர்களுடன் நல்லிணக்கமாக செயல்படுங்கள். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்களும் அமையலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்களை ஒத்திவைப்பது நல்லது. பிறரின் ஆலோசனையை மட்டும் நம்பி முடிவெடுக்காமல் கவனமாக செயல்படுங்கள். பங்குதாரர்களின் ஆதரவு மனநிம்மதியை அளிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் காரணமாக சோர்வு ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அலுவலகப் பெண்களுக்கு வேலைச் சூழல் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 3, 8. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. சந்திராஷ்டமம் 4ஆம் தேதி இரவு முதல் 6ஆம் தேதி இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இந்த பரிகாரம் ஆன்மீக மரபில் கூறப்படும் ஒரு பாரம்பரிய வழிமுறையாகும். இதனை பக்தி, நம்பிக்கை எண்ணத்துடன் கடைப்பிடிப்பது சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்கள் மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் பைரவர் மாந்திரிகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.